வரை நாம் தமிழ் கட்சி தான் முதலிடத்துல இருக்கு. வெற்றி வாய்ப்புலையும் முதலிடத்துல நாம் தமிழ் கட்சி தான் இருக்கு. வாக்கு பெட்டியிலும் முதலிடத்துல நாம் தமிழ் கட்சி தான் இருக்கு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த சூழல்ல தற்போது நம்ம இருக்கக்கூடிய இடம் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி. இந்த தொகுதியினுடைய நாம் தமிழ் கட்சி வேட்பாளராக இருக்கக்கூடிய மருத்துவர் கார்த்திகேயன் அவர்களை தான் நேர்காணல் பண்ண வந்துருக்கோம். கடுமையான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு இருக்காரு கடந்த சில நாட்களாக. குறிப்பாக சொல்லணும்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாவே வேட்பாளர்களை அறிவித்த சீமான் அவர்கள் இவர் தான் வேட்பாளர் அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஸோ அந்த பிரச்சாரத்துக்கிடையே நம்மளுடைய சிறப்பு நேர்காணல் பண்ணுவதற்காக நம்ம வந்திருக்கோம். அவர் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த களம்? இந்த களம் கொஞ்சம் வித்தியாசமான களம் தான். ஏன்னா நம்ம ரெகுலரா நீங்க வந்து ஸ்டூடியோல நம்மளுக்கு வந்து பேட்டி கொடுப்பீங்க. இப்போ வந்து நம்ம டைரக்டா ஃபீல்டா மக்களா வந்து நீங்க வந்து மக்களை சந்திக்கிறது நம்ம பாக்குறோம். காலையில இருந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து போகக்கூடிய இடங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எப்படி இருக்கு களம்? உங்களுக்கு ஃபேவரா இருக்கா? உறுதியாக. குறிப்பாக இந்த பல்லாவரத்தை எடுத்துக்கிட்டோம்னாக்கா அவங்க வந்துட்டு திமுகவும் நிக்கல, அதிமுகவும் நிக்கல, 2 பேருமே கைவிட்டு போயிட்டாங்க. அப்போ அவங்க கூட்டணி கட்சி கொடுத்துருக்கிறதும் பாத்தீங்கன்னாக்க தேமுதிக அவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ இங்க வந்துட்டு நிக்கக்கூடிய ஐயா முருகேசன் அவர்களோ இங்க பெருசா அறிமுகம் இல்லாதான் இருக்கிறவங்க. பல்லாவரம் தொகுதிக்குன்னு அவங்க எதுவுமே செய்யாதவங்க எல்லாம் நிக்கிறாங்க. ஐஜேகே அப்படி ஒரு கட்சி இருக்கான்னு எங்க மக்களுக்கு தெரியாதுங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டு தேர்தல் களத்துல அவங்க இல்லாதவங்களா இருக்கிறாங்க. அப்போ அவங்க கூட்டணி பலத்தை மட்டும்தான் நம்பி நிற்கிறாங்க. அப்படிங்கும் போது அவங்க வந்துட்டு ரொம்ப அவங்களுக்கு தொய்வான ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கு. நாம் தமிழ் கட்சிக்கு மிகப்பெரிய வலுவானதா வந்துட்டு இந்த களம் மாறி இருக்கு. குறிப்பாக பல்லாவரத்துல மக்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த முறை வந்துட்டு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது களத்தை எங்களுக்கு சாதகமாக திருப்பி இருக்கிறது. திமுக அதிமுக நேரடியா போட்டியிடல, ஆனா கூட்டணியாக வந்து போட்டிடுறாங்க. ஐஜேகேவா இருக்கட்டும், அதே மாதிரி திமுகவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் கூட்டணியா போட்டியிடுறதுனால அவங்களுக்கு ஃபேவரா வந்து கூட்டணியா வந்து பங்கேற்பாளர்களாக நிறைய பேர் வந்து கேன்வாஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நாம் தமிழர் தனிச்சு களம் காண்றதுனால உங்களுக்கு வந்து அந்த கேன்வாஸ் பண்றதோ அல்லது வந்து மக்களை சந்திக்கிறதோ ஏதாவது சிரமம் இருக்கா? இல்ல, ஒருபோதும் இல்ல. மத்தவங்க எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா காசு கொடுத்து கூட்டம் கூட்டி 200 ரூபா கொடுத்து 300 ரூபா கொடுத்து ஆட்களை கூட்டி கொண்டு வருவாங்க. இங்க பாருங்க, கொள்கைக்காக கூடிய கூட்டம் அங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க வரைக்கும் நாங்க வந்துட்டு போறோம் பாருங்க. அது காரணம் என்னன்னாக்கா உணர்வு ரீதியா நிற்கும். நீங்க அங்க வந்துட்டு ஒரு 500 பேரை திரட்டி இருந்தாலும் சரி, நாங்க வந்துட்டு 5 பேர் நின்னாக்கா அதை விட பலமானவர்களா இருப்போம். காரணம் என்னன்னா எங்களுடைய வீரியம் அப்படி இருக்கும். நாங்க ஓடக்கூடிய ஓட்டம், இப்ப பாருங்க, துண்டறிக்கையை கொடுக்கறது வந்துட்டு ஏனோ தானோன்னு கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் வந்துட்டு கொடியை சுமந்து நிக்கிறோம்னாக்கா அது நாம் தமிழர் கட்சியின் கொடி, எங்களுடைய உயிர் அப்படி தூக்கும். அவங்க கீழே தொங்க போட்டுட்டு தரையில தீத்திட்டு அப்படிலாம் போயிட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா அது காசுக்காக கூட கூட்டம், இது கொள்கைக்காக கூட கூட்டம். அதுதான் வித்தியாசம். அப்ப 5 பேர் சேர்ந்தா கூட நாங்க வந்துட்டு ஏறி அடிப்போம்னா 100கணக்கான பேர் இப்படி நிற்கும் போது அது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு எழுச்சியை காட்டுது. நாங்கள் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய கருத்துக்கள் மக்கள்கிட்ட போய் சேரும். நான் மற்ற வேட்பாளரோட ஒப்பிட்டு பார்க்க சொல்றேன். என்ன நீங்க வந்துட்டு மற்ற வேட்பாளர் ஒப்பிட்டு பார்த்து யார் நல்லவங்களோ அவங்க போட்டு போடுங்க அப்படிங்கறத நம்ம சொல்றோம். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, 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 ரொம்ப நன்றி. இது நம்ம வீடியோ பாக்குறவங்க கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, இது நம்ம ஏதோ செட்டப் பண்ணிடலாம் மாதிரி. கண்டிப்பா கமெண்ட்ல வரும், நான் சொல்லிடுறேன். ஆனா இப்ப நான் இப்ப வச்சது இல்ல, அதுக்கு முன்னாடி இருக்கிறத பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொருத்தரா அங்கங்க இருந்து வண்டியை நிறுத்தி 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 கொடுக்குறாங்க. ஓட்டுக்கு காசு கொடுக்குற வேட்பாளர்களுக்கு மத்தியில வேட்பாளரை நிறுத்தி காசு கொடுக்குற வாக்காளரை பார்த்திருக்கீங்கன்னா அது நாம் தமிழ் கட்சியில தான் இருக்கும். இது தலைகீழ் மாற்றம். அண்ணன் சொல்றது போல ஒரு புரட்சி, தலைகீழ் மாற்றம். அவங்க எல்லாம் வந்துட்டு ஓட்டுக்கு காசு கொடுத்தாதான் ஓட்டே ஒழுங்குற நிலைமையில சொந்த காசை கொண்டு வந்து வேட்பாளர்கிட்ட கொடுத்துட்டு நீ இதை சாப்பாட்டுக்கு வச்சுக்கோ, டீக்கு வச்சுக்கோன்னு கொடுக்கறது இருக்குல்ல, அது மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. நான் 4 தேர்தலாக நிக்கிறேன். இது என்னோட 4வது தேர்தல். ஒவ்வொரு தேர்தலையும் நம்மளோட மக்கள்கிட்ட வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் இருக்குல்ல, அதை நம்மளால பார்க்க முடியும். எவ்வளவு தூரம் நம்மளை வரவேற்பு இருக்கிறது, என்ன மாதிரியா நம்ம சந்திக்கிறாங்கிறது நமக்கு தெரியும். இந்த முறை பாத்தீங்கன்னா அது அப்படியே வேற லெவல்ல இருக்கு. இவங்க அந்த கருத்து கணிப்புன்னு போட்டு திருப்பெல்லாம் பண்றாங்க. நாம் தமிழர் தேஞ்சிருங்கிறாங்க, குறைஞ்சிருங்கிறாங்கல்ல, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. தேர்தல்ல நீங்க ரிசல்ட் வரும்போது பாப்பீங்க, அது வேற எங்கேயோ இருக்கு, லெவல் வேற எங்கேயோ இருக்கு. இப்போ மற்ற வேட்பாளர்களை கம்பேர் பண்ணும்போது உங்களை வந்து முன்னாடியே வேட்பாளரா அறிவிக்கப்பட்டனால மக்களா வந்து நீங்க அதிகமா பழகி இருக்கீங்க. அப்படிங்கும் போது இங்க அடிப்படை பிரச்சனையா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு? பல்லாவரத்துக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னாக்கா நமக்கு வந்துட்டு தண்ணீர் பிரச்சனை.
குடிநீர் பிரச்சனை தான் மிக முக்கியமா இருக்கு. அது பணக்கார வீட்டு இதா இருந்தாலும் சரி, அபார்ட்மெண்ட்டுகள்ல இருந்தாலும் சரி, இல்ல அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்துட்டு இப்ப குடிநீர் பிரச்சனை தான் முதன்மையான பிரச்சனையா இருக்குது. அதே போல கழிவுநீர் தேங்கி நிற்கிறது, மழை நீர் வந்தாக்க மழை பெஞ்சாக்க வெள்ளமாகி தேங்கி நிற்கிறது, இது எல்லாமே மக்களுக்கு உண்டான அடிப்படை பிரச்சனையா இருக்குது. இதை தாண்டி நமக்கு வந்துட்டு வாகன நெரிசல், டிராபிக் அதிகமாக போறதா இருக்கட்டும். அதே போல வந்துட்டு இங்க ஒவ்வொரு இடங்கள்ல சுடுகாடே சரியா இல்லாம இருக்கு. அந்த சுடுகாட்டுல நீர் வசதி இல்லைங்கிற மாதிரி பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் எல்லாமே பிரச்சனைகளா இருக்குது. சாலைகள் தரமற்ற சாலைகளாக இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு மக்களுக்கு பல்லாவரம் முழுக்க குப்பைகள் கொட்டப்பட்டு, அது நீங்க தெருவுக்கு தெருவு திரும்பினீங்கன்னாக்க அந்த குப்பை மேலாண்மைங்கிறது சுத்தமா இல்லாத அளவுக்கு குப்பைகள் கொட்டப்பட்டு அவ்வளவு தூரம் நாற்றம் அடிக்கக்கூடிய நிலைமையா இருக்கு. நான் கொடுக்குற வாக்குறுதியா அதுதான் கொடுக்குறேன். குப்பை இல்லாத பல்லாவரம், போதை இல்லாத பல்லாவரம், டாஸ்மார்க் இல்லாத பல்லாவரம், கஞ்சா இல்லாத பல்லாவரம், ஒரு பட்டொளி வீசும் பல்லாவரத்தை நான் படைத்து காட்டுவேங்கிறது தான் என்னுடைய வாக்குறுதியாக கொடுக்குறேன். மற்ற வேட்பாளர்களுடைய கேம்பெயின்லாம் பார்க்கும்போது பல்லாவரத்தை பொறுத்த வரைக்கும் நான் வந்து தமிழ்நாட்டில் வச்சு நம்பர் 1 தொகுதியாக நான் மாற்றி காட்டுவேன், நான் எம்எல்ஏ ஆனா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கொடுக்கக்கூடிய முதல் வாக்குறுதியா என்ன வாக்குறுதி இருக்கு? இப்ப நான் எம்எல்ஏ வந்துட்டா நான் வந்து இந்த 60 நாள் இதை பண்ணிடுவேன், அல்லது 100 நாள் இதை பண்ணிடுவேன், அல்லது 1 மாசத்துல இதை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி எதுவும் நீங்க திட்டம் வச்சிருக்கீங்களா? நான் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். நீர் மேலாண்மைங்கிறதா வந்துட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய முதன்மையானது ஒரு விஷயமா இருக்கு. அப்ப அந்த நீர் மேலாண்மையை நம்ம எப்படி கடைபிடிப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, பல பிரச்சனைகளுக்கு உண்டான ஒரே தீர்வா இது மாறும். என்னென்னங்கிறத நான் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு நாகல்கேணியிலேருந்து வந்துட்டு தோல் பதனிடும் தொழிற்சாலைகள்லேருந்து வரக்கூடிய கழிவுகள்ங்கிறது மழைநீர் வடிகால்கள் மூலமாக போய் ராயப்பட்ட ஏரியில் கலந்து, ராயப்பட்ட ஏரிலேருந்து புத்தேரிக்கு போய், புத்தேரிலேருந்து வந்துட்டு கீழ்கட்டில் ஏரி வரைக்கும் அப்படியே போகுது. அந்த கழிவு நீர் வந்துட்டு ரசாயனம் கலந்த கழிவு நீரா இருக்குது. அவ்வளவு தூரம் அது ஒரு மாடு கூட இறங்கி குடிக்க முடியாத அளவுல வந்துட்டு அது இருக்குது. அந்த கழிவு நீரை வந்துட்டு இவங்க என்ன பண்றாங்க, தண்ணிகள் மூலமா எடுத்து மக்களுக்கு வந்துட்டு அதை விநியோகிக்கிறாங்க, குடிநீராக விநியோகிக்கிறாங்க. அது எவ்வளவு தூரம் சுகாதார கேடுங்கிறத பாருங்க. அப்போ இதை மாற்றணும்னாக்க இந்த மழை நீரை அல்லது வந்துட்டு இங்க வரக்கூடிய கழிவு நீரை சுத்திகரிக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு வந்து வச்சோம்னாலே இந்த ஏரிக்குள்ள கலக்கக்கூடிய தண்ணீர் நல்ல தண்ணீரா மாற ஆரம்பிச்சிடும். இது நம்பர் 1. இதை மாத்திரம் அப்படின்னா ஏரியினுடைய கொள்ளளவை நம்மளால அதிகரிக்க முடியும். உதாரணத்துக்கு ராயப்பட்ட ஏரியில வந்து பாத்தீங்கன்னாக்க 2 பக்கம் இருக்கு. வடக்கு பக்கம் இருக்கு, தெற்கு பக்கம் இருக்கு. வடக்கு பக்கம் கூட பெருசா இல்லை. ஆனா தெற்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நடுவுல ஒரு சுடுகாடு, அந்த சுடுகாட்டை சுத்தி வந்துட்டு குப்பைமேடு இப்படி மாத்தி வச்சிருக்காங்க. அப்ப அதை நம்ம வந்துட்டு எடுத்துட்டு அதை ஏரியாவே திரும்ப மாத்தணும் அப்படின்னா கொள்ளளவு ஜாஸ்தியாகும். இந்த கொள்ளளவு ஜாஸ்திப்படுத்தணும்னாக்க ஜிஎஸ்டி ரோட்ல தேங்கக்கூடிய தண்ணீர் எல்லாம் அங்க ஓட ஆரம்பிக்கும். அப்ப ஜிஎஸ்டி ரோட்ல மழை பெஞ்சாலே தண்ணி தேங்குது. காரணம் என்னன்னா அந்த ஏரியை துத்துட்டாங்க. அப்ப அந்த ஏரியை சரி பண்ணோம்னாக்க இது எல்லாமே சரியாகும். இப்போ நாம இந்த மழைநீர் வடிகால்களை சரி பண்ணி, அதே போல வந்துட்டு இந்த ரயில்வே டிராக்கு அடியில நாகல்கேணில இருந்து அந்த ஏரிக்கு கனெக்ட் பண்றதுக்கு 4 அடி தான் இடம் இருக்கு. ரொம்ப வருஷமா அந்த 4 அடி இடம் தான் இருக்கு. அந்த 4 அடி இடமும் வந்துட்டு இப்ப அடைச்சிக்கிச்சு. அதனால மழை நீர் அங்க வடிய முடியாத அளவுல இருக்கு. இப்ப இதை மட்டும் சரி பண்ணோம்னா பாருங்க, 1 ஏரிகள் வந்துட்டு தூய்மையாயிடுச்சுனாக்க நல்ல குடிநீர் கிடைக்க ஆரம்பிக்கும். 2வது இங்க இருக்கக்கூடிய மழை பெஞ்சிச்சுன்னா வெள்ளம் தேங்காது. 3வது கொசு உற்பத்தி ரொம்ப அதிகமா குறையும். ஏன்னா அந்த ஏரிக்குள்ள இப்பொழுதைக்கு உயிரோட்டமே இல்லை, விவசாய சனத்துக்கு வரும். இப்போ ஏரியல் குளங்களுக்குள்ள தவளை இல்லை, தலைப்பிரட்டை இல்லை, உங்களுக்கு வந்துட்டு மீன்கள் இல்லை, தட்டாம்பூச்சிகள் இல்லைங்கும்போது கொசுவோட லார்வா அவ்வளவு தூரம் உற்பத்தி ஆகும். இது எல்லாத்தையும் நம்மளால சரி பண்ண முடியும். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே திட்டம், நீர் மேலாண்மைங்க ஒரு திட்டத்துல உங்களால சரி பண்ணிட முடியும். அப்போ இதை செய்ய முடியும். அப்போ அதே போல டிராபிக் எடுத்துட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பம்மல் ரோடு இருக்கு. இந்த பம்மல் ரோடு வந்துட்டு அகலப்படுத்தணும், அதை சரி பண்ணணும், டிராபிக் இல்லாத ஒரு பம்மல் ரோட கொடுக்கணுங்கிறது வந்துட்டு பல பேரோட கோரிக்கை. ஆனா அது இப்போ நோக்கம் உங்களுக்கு இல்லை. திருநீர்மலை சாலை, அந்த திருநீர்மலை சாலை வந்துட்டு அகலப்படுத்தணும் அப்படின்னு வந்துட்டு மக்களுடைய கோரிக்கை ரொம்ப நாளா இருக்கு. அதை நோக்கி உங்க நடவடிக்கை. இது 2 சரி பண்ணாலே பல்லாவரத்துல மிகப்பெரிய டிராபிக்கை குறைக்க முடியும். அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்க ஒவ்வொரு சிக்னலா எடுத்துக்கோங்க. அது பல்லாவரம் சிக்னலா இருக்கட்டும், அல்லது வந்துட்டு மரமலை அடிகள் சிக்னலா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு பாட்டில் நெக்குன்னு சொல்லக்கூடிய அளவுல அவங்களுக்கு வந்துட்டு அந்த இடம் ரொம்ப நெருக்கமான இடமா மாறிடுச்சு. அப்ப அதை சரி பண்ணணும். அந்த மரமலை அடிகள் சிக்னல் எடுத்துக்கிட்டீங்கன்னா நடுவுல ஒரு போலீஸ் பூத் வச்சிருக்காங்க. அந்த போலீஸ் பூத்தை தூக்கினாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த இடத்துல இருக்கிற டிராபிக் கம்மி பண்ண முடியும். பல்லாவரம் முழுக்க நீங்க கேட்கலாம், அத்தனை இடத்துக்கும் திட்டங்களை வச்சிருக்கிறாங்க. நீங்க பிரச்சனையும் சொல்றீங்க, அதுக்கான தீர்வும் என்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா திமுக, அதிமுக, தாவேகா போன்ற கட்சிகள் இலவசத்தை நோக்கி வந்து நகர்றாங்க, கவர்ச்சியை நோக்கி வந்து நகர்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து தாண்டி நாம் தமிழர் கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இலவசம் தான் பிரதானமா ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலையும் வந்து முன் வச்சு மற்ற கட்சிகள் அரசியல் பண்றாங்க. ஆனா நம்மளுக்கு இலவசமே வேண்டாம், மருத்துவத்தை இலவசமா கொடுக்குறேன், கல்வி இலவசமா கொடுக்குறேன் அப்படிங்கறதெல்லாம் மக்கள் மத்தியில போயிருக்கா? உறுதியாக இந்த முறை எடுத்து பாத்தீங்கன்னாக்க ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோங்கிறாங்க, கூப்பன் கொடுக்குறோங்கிறாங்க. இப்ப நாம கேட்கிற கேள்வி என்னன்னா, இவங்க இலவசம் எல்லாம் கொடுக்குறாங்க, ஆனா கோடிகள்ல கொடுத்து இவங்க கட்டக்கூடிய பிரிட்ஜை 3 மாசத்துக்குள்ள அடிச்சுட்டு போயிருக்கு. கேட்டா நாங்க தண்ணி வரும்னே நினைக்கலங்க ஆத்துல, அது எப்படிங்க தண்ணி வந்துருச்சு அதனால அடிச்சுட்டு போயிருச்சுங்கிறாங்க. இப்ப அந்த தரத்துலதான் இவங்க பிரிட்ஜே கட்டுறாங்கன்னாக்க
சில ஆயிரங்கள்ல கொடுக்கக்கூடிய ஃப்ரிட்ஜோட நிலைமை என்ன? இப்போ உங்களுடைய வரி பணத்தை எல்லாம் மொத்தமா சுரண்டிட்டு அதை கொள்ளையடிச்சு அதுல ஃப்ரிட்ஜ்னு ஒரு நலத்திட்டத்தை போட்டு கொடுக்கறது மூலமா அது நலத்திட்டமான்னு கேள்வி எழுப்பும். நான் என்ன எழுப்புறேன்னாக்க, விவசாய சங்கத்துக்கு நான் என்ன கேள்வி எழுப்புவேன்னா, உங்களுக்கு ரத்த சோகை நோய் இருக்கு, நீங்க ஒரு மருத்துவத்தை போறீங்க, உங்க உடம்புல இருந்தே ரத்தத்தை உறிஞ்சு உங்க வாயில ஊத்தி விட்டு உங்க ரத்த சோகை சரியாயிடும்னா எப்படிங்க சரியாகும்? அதே போல உங்க வரி பணத்தை உங்கள்ட்ட இருந்து மொத்தமா உறிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து கொஞ்சம் காசு எடுத்து நான் இலவசத்தை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மிச்சத்தை அவங்க கொள்ளையடிச்சுக்கிறாங்கன்னா எப்படி உங்களுடைய ஏழ்மை வறுமை நிலை சரியாகும்? இதுதான் என்னுடைய கேள்வி. அப்ப மக்கள் இதை யோசிக்கிறாங்க. அப்ப இது கிடையாது. நலத்திட்டம்ங்கிறது எது? நம்மளால எது செஞ்சுக்க முடியாது. ரோடு போடுறதுக்கு அரசாங்கம் தேவை, ஒரு மருத்துவமனை கட்டுறதுக்கு அரசாங்கம் தேவை, நல்ல கல்வியை கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தேவை, பள்ளியை கொடுக்கறது, இதுக்குதான் அரசாங்கம் தேவையை தவிர ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தேவையில்லை. இதை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறோம். மக்கள் நிறைய பேர் இப்போ உணர ஆரம்பிக்கிறாங்க. என்னுடைய வரிப்பணத்தை நீ வீணாக்காத, வரிப்பணத்தை நலத்திட்டங்களுக்கு பயன்படுத்து அப்படிங்கிறதா மக்கள் கொடுக்குது. அப்படி செஞ்சாலே வீட்டு வரியா இருக்கட்டும், இந்த தண்ணீர் வரியா இருக்கட்டும், காவல் வரியா இருக்கட்டும், இது எல்லாத்தோட வரிப்பணம் குறைய ஆரம்பிக்கும். நாம வந்துட்டு உற்பத்தி பொருளாதாரத்தை கொண்டு வர்றோம்னு சொல்றோம். உற்பத்தி பொருளாதாரத்தை செய்யும் போது உங்களுக்கு உண்டான உற்பத்தி பொருட்கள் இருக்குல்ல, காய்கறியா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு சீனியா இருக்கட்டும், எல்லாம் இந்த பொருட்களுடைய மளிகை சாமான்களோட பொருட்களுடைய விலை குறையும். இந்த வரிச்சுமையும் விலைகளும் குறைஞ்சிருச்சுனாலே நமக்கு போதுமானது. விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க, அதை தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். மக்கள் அதை நிச்சயமா உணர்றாங்க. இந்த முறை தாவேகா மிகப்பெரிய அளவுல ஒரு தமிழ்நாட்டு அரசியல் வந்து தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத கடந்த சில நாட்களா பாக்குறோம். குறிப்பா இளைஞர்களும் பெண்களும் வந்து நாம் தமிழருக்கு போடுவதற்கு பொதுவாக தாவேகாவுக்கு போட சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு சில காட்சிகள் மூலியமாக நம்ம பேசும்போது நம்ம பாக்குறோம். இதை எப்படி நீங்க சரி செய்ய போறீங்க? நீங்க தான் அதை சொல்றீங்க. மக்கள்கிட்ட அப்படி இல்லைங்க. நீங்க மீண்டும் மீண்டும் ஊடகங்கள் ஒரு கட்டமைக்குது. தாவேக்கா வந்துட்டு காசு கொடுத்து கூட்டத்தை கூட்டி நாங்க வந்துட்டு பாருங்க தூத்துக்குடியில எவ்வளவு கூட்டம் இருக்கு அவ்வளவு கூட்டம் இருக்குங்கிறாங்க. ஆனா அண்ணன் சீமானுக்கு தன்னெழுச்சியாக எவ்வளவு கூட்டம் கூடுங்கிறத நீங்க பாருங்க. அதனால ஒப்பிடாதீங்க. இது ரெண்டையும் ஒப்பிடுறதே நான் தவறுன்னு நினைக்கிறேன். நாம் தமிழரையும் தாவேக்காவையும் ஒப்பிடாதீங்க. இது வந்துட்டு தன்னார்வலராக உணர்ச்சியில நம்மளுடைய கொள்கை பிடிப்போட கொண்டு வர்ற கூட்டம். நீங்கள் இதுவரைக்கும் சொன்ன கருத்து கணிப்புகள் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. கமலஹாசன் வந்து முந்தின்னு சொன்னாங்க, கமலஹாசன் அதிகமா வாங்கிடுவான்னு சொன்னாங்க. விவசாய சனத்துக்கு அது எல்லாமே கருத்து கணிப்புகளாக இருந்ததை தவிர களத்துல வந்துச்சாங்கிறது. தாவேக்காவுக்கும் அதே நிலைமைதான். உறுதியா சொல்றேன், களத்துல அப்படி இல்லை. களம் அப்படியாக இல்லை. ஓட்டு போடுறவங்க வந்துட்டு விவசாய சின்னத்தை நிச்சயமாக வந்துட்டு மனசுல வச்சு ஓட்டு போடுறாங்க. உங்களுக்கு போட்டியாளரா நீங்க யாரை பாக்குறீங்க? இல்ல, ரெண்டு பேருமே போட்டியாளரா இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க அனகை முருகேசன் அவர்களோ சரி, வெங்கடேசன் அவர்களோ சரி, ரெண்டு பேருமே அந்த அளவுக்கு வந்துட்டு இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரல. கட்சி ரீதியா அவங்களுடைய கட்டமைப்பு ரீதியாக வேணா வந்துட்டு அவங்க ஓரளவுக்கு இருந்திருக்கிறாங்களே தவிர அவங்க வச்சிருக்கிறாங்க திமுகங்கிறது ரொம்ப காலமா இருக்கு அப்படிங்கிறதுனால வேணா அவங்க வந்துட்டு ஒரு செயல்பாட்டுல இருக்கிறாங்களே தவிர தனிப்பட்ட முறையில வேட்பாளராக அவங்க அறிமுகம் இல்லாத வேட்பாளராக இருக்காங்க. அதனால அவங்க ரெண்டு பேருமே மிகப்பெரிய போட்டி இல்லைன்னு தான் நான். இந்த தொகுதியில காமாட்சி அப்படிங்கிற ஒரு பெண் வேட்பாளர் நிக்கிறாங்க, அதுவும் தாவேகா சார்பா நிக்கிறாங்க. அப்ப பெண்கள் ஓட்டு பெருவாரி அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? நான் தாவேகா வேட்பாளரை நான் பேசவே இல்லை. காரணம் என்னன்னா அவங்க இங்க இல்ல, களத்துல இல்ல. அவங்க அடையாறுல இருந்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. அவங்க வேட்பாளரை அறிவிக்கிறதுக்கு முத நாள் வரைக்கும் தாவேகாக்காரங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாது. அப்படி ஒருத்தங்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறதே தெரியாது. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு, பல்லாவரம் மக்களுக்கு அவங்க யாருன்னு தெரியாது. இது வரைக்கும் பல்லாவரம் மக்கள் அவங்களுக்கு தெரியாது, பல்லாவரம் பகுதிகளுக்கு தெரியாது, அனாபுத்தூர் எங்க இருக்குன்னு தெரியாது, அஸ்தானபுரம் எங்க இருக்குன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்ப அவங்க வந்துட்டு இங்க களத்துல இல்ல. இந்த முறை வந்து சின்ன வந்து நாம் தமிழருக்கு கொஞ்சம் முன்னாடியே கிடைச்சனால ரொம்ப ஈஸியா வந்து நம்ம பிரச்சாரங்கள்ல வந்து போஸ்டர் அடிச்சு பார்க்க முடிஞ்சுது. அதே நேரத்துல இப்போ ரெட்டலை அப்படிங்கிற ஒரு சிம்பிள் இருக்கிறதுனால இது வந்து மற்ற கட்சிகளை கம்பேர் பண்ணும்போது, முரசை கம்பேர் பண்ணும்போது ரெட்டலைக்கு அதிகமா வாக்கு போடுறதுக்கு இந்த தொகுதியில வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதாவும் பார்க்கப்படுது இல்ல? இல்ல, ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்க முரசு சின்னத்தை நீங்க எடுத்து சொன்னீங்க. முரசு சின்னம் இங்க ஏற்கனவே இதே அநேக முருகேசன் அவர்கள் இதே முரசு சின்னத்துல போன முறை எலெக்ஷன்ல நிற்கும் போது 3500 ஓட்டு தான் வாங்கியிருக்கிறாரு. அதுதான் அவருடைய அந்த சின்னத்துக்கும் அந்த இதுக்கும் உண்டான இது. அப்ப அது இல்ல. திமுக கட்சிக்காரங்களே அவருக்கு வேலை செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கி இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு உண்டான தொகுதியை அதை பார்த்தாங்க. அதை தூக்கி வேற ஒருத்தர் கொடுத்ததுல அவங்க கோவத்துல அவங்க வந்துட்டு வேலை செய்யாம தான் ஒதுங்கி நிக்கிறதா நான் வந்துட்டு கேள்விப்படுறேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எழுச்சிங்கிறதே இல்லாம இருக்கு. பல்லாவரத்துக்குள்ளே எடுத்து பாத்தீங்கன்னா நீங்க திமுக காரங்களை கூட களத்துல பார்க்க முடியும். தூண்டை போட்டுட்டு சுத்துறாங்க, அவங்க வந்துட்டு கை காமிக்கிறாங்க, இதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஆனா அதிமுகவுக்கு உண்டான அந்த களமே இல்லாம இருக்கு. ரெட்டலை சின்னம் இருக்கு, அது வந்துட்டு பரம்பரை ரெட்டலை போடுறேன் அப்படிங்கிறவங்களை வந்துட்டு இழுக்கலாம். ஆனா புதிய வாக்காளர்கள், கொஞ்சம் சிந்திச்சு வாக்களிக்கிறவங்க, இந்த மாதிரி மாற்ற வேண்டும்னு நினைக்கிறவங்க, இது யாருமே ரெட்டலை பக்கம் போக மாட்டாங்க. திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சி தான் வந்து பல்லாவரம் சட்டமன்றத்துல பழைய காலத்துல வந்து ஜெயிச்சிருக்காங்க. அப்படிங்கும் போது இந்த முறை வந்து நாம் தமிழருக்கான ஸ்பேஸ் இன்னும் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? உறுதியா இருக்கு. இந்த முறை நாம் தமிழர் கட்சி தான் முதலிடத்துல இருக்கு. அது நீங்க அந்த வெற்றி வாய்ப்புலையும் முதலிடத்துல நாம் தமிழர் கட்சி தான் இருக்கு, வாக்கு பெட்டியிலும் முதலிடத்துல நாம் தமிழ் கட்சி தான் இருக்குது. இது வரைக்கும் நீங்க வந்துட்டு
நாம் தமிழர் கட்சியோட சின்னம் ரொம்ப மங்களா தெரியும், அது சின்னம் போலவே தெரியாது, அந்த மாதிரி நிலைமைகள் இருக்கும். அதை தாண்டி பாத்தீங்கன்னாக்க 3வது போட்டியில 7வது இடத்துல 27வது இடத்துல எல்லாம் தூக்கி போடுவாங்க. அதுலயே தேடி தேடி வாக்களிச்ச மக்களுக்கு வாக்கு பெட்டியில முதல் இடத்துல என்னுடைய சின்னம் தெளிவாக கொண்டு வந்து நிறுத்துவோம் அப்படின்னு அண்ணன் சீமான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. அது மிகப்பெரிய வெற்றி. மக்கள் மத்தியில அது நிச்சயமாக கொண்டு போய் சேர்க்கும். நாங்களும் தொடர்ந்து உழைக்கிறோம், மக்கள்கிட்ட எங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிறோம். எங்களுடைய நாங்க உழைப்பை கொட்டுறோம், எங்களுடைய போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருக்கிறோம், மக்களோடு மக்களாக நின்று இருக்கிறோம். இது எல்லாத்தையும் மக்கள் பாக்குறாங்கும் போது வெற்றி வாய்ப்புங்கிறது கண்ணுக்கு எதிர்க்க தெரியுது. கண்ணுக்கு எதிர்க்க தெரியுது. ஒளி தெரியுதுன்னு சொல்லுவோம்ல, குகையினுடைய இதுல வந்துட்டு மூலையில அந்த ஒளி தெரியுதுன்னு சொல்லுவோம்ல, வெற்றி வாய்ப்பு மிக அருகாமையில இருக்கு. நிச்சயமாக அந்த வெற்றிக்கு நேர்பறிக்கும். கடந்த முறைகள்லாம் பார்க்கும்போது வாக்கு சதவீதம், அதாவது ஓட் போலானது வந்து 60%, 61% ஆயிருக்கு. இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா அதிக வாக்கு சதவீதம் ஆகும்னு நீங்க நினைக்கிறீங்களா? பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி உறுதியாக ஆகும். அது நிறைய காரணங்கள் இருக்கு. குறிப்பாக வந்துட்டு நம்ம அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமா வந்துட்டு நிறைய பேர் நீக்கிட்டாங்க. அப்ப இந்த கள்ள ஓட்டுகள் குறைய ஆரம்பிக்குது. நமக்கு கள்ள ஓட்டுகள் குறைக்கிறாங்க. அது எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமா இருந்தவங்களையும் குறைச்சிட்டாங்கிறது வேற விஷயம், ஏற்கனவே இருக்கிறவங்களையும் வாக்க குறைச்சிட்டாங்கன்னு வேற விஷயம். அதுல முரண்களும் இருக்கு, எஸ்ஐஆர் மூலமா முரண்களும் இருக்கு. ஆனா அதுல ஒரு நல்லது என்ன நடந்திருக்குனாக்கா, செத்தவங்களை எல்லாத்தையும் நீக்கி இருக்கிறாங்க. அப்படிங்கிறது மூலமாக இவங்க அந்த திமுக காரங்க குத்தக்கூடிய கள்ள ஓட்டுகள் நிச்சயமாக குறையும். அப்போ யாருக்கு வாக்குகள் இருக்குதோ அவங்க வந்துட்டு நிச்சயமாக போட வருவாங்க. 2வது நாம சொல்றது என்னன்னாக்க, ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா அதற்குண்டான ஒரு வாய்ப்பு உங்கள் கையில எதிர இருக்கு. குறிப்பாக பல்லாவரத்துல மத்த தொகுதிகள்லாம் ஒப்பிடும்போது பல்லாவரத்துல திமுகவும் நிக்காம அதிமுகவும் நிக்காம கூட்டணி கட்சிகள் கொடுத்த பிறகு மாற்றத்தை உருவாக்குறதுக்கு ஒத்தனால வந்துட்டு காசு கொடுக்காம, ஓட்டுக்கு காசு கொடுக்காம, கோடி கோடியா செலவு பண்ணாம ஜெயிக்க முடியுங்கிறத தமிழ்நாட்டுக்கு நிரூபிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பல்லாவரம் தொகுதி மக்கள்கிட்ட இருக்கு. விரல் நுனியில புரட்சி காத்திருக்கிறது. அந்த புரட்சியை 23ஆம் தேதி அவங்க வாக்கு செலுத்திட்டாங்க அப்படின்னா அரசியலை, தமிழ்நாட்டின் அரசியலை, வரலாற்றை மாற்றி எழுதிய மையாக அந்த மை வந்துட்டு அவருக்கு கையில் வைக்கப்பட்ட மை மாறும். அதை அவர்கள் செய்வார்கள் உறுதியா நான் நம்புறேன். இறுதியா பல்லாவரம் மக்களுக்கு நீங்க சொல்ல வர்றது என்ன? ஏன்னா இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்கு தேர்தலுக்கு. அப்படின்னு இருக்கும்போது நீங்க பல்லாவரம் மக்களுக்கு சொல்ல விரும்புறது என்ன? மக்களுக்கு நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய வேட்பாளர் யாருன்னு பாருங்க. படித்தவர்களாக, இளைஞர்களாக, எந்த குற்ற பின்னணியும் இல்லாம உங்கள் தொகுதியை நன்கு அறிந்தவர்களாக, சரியான திட்டங்களை முன்வைக்கக்கூடியவர்களாக யார் இருக்கிறா அப்படிங்கறத நீங்க பாருங்க. அப்படிங்கறத நான் சொல்றது. அந்த வேட்பாளரை தேர்ந்தெடுங்க. கோடி கோடியா செலவு பண்ணிட்டு வர்றவன் நாளைக்கு அந்த கோடியை வந்துட்டு பல கோடியா எப்படி திருப்பி எடுக்கலாம் அப்படிங்கறதான் பார்ப்பான். ஓட்டுக்கு காசு கொடுக்கறவன் திருடன். அந்த திருடனை நீங்க தேர்ந்தெடுத்து வச்சுட்டு நாடு நல்லா இல்லைன்னு சொல்றது மூலமா நீங்க தான் நல்லா இல்லைங்கிற மாதிரி ஆயிடும். அதனால் இந்த முறை சரியான நபர்களை தேர்ந்தெடுங்கள். ஒரு பட்டொளி வீசும் பல்லாவரத்தை படைத்து காட்டுவதற்காக, உங்களின் குரலாக சட்டமன்றத்துக்கு ஒலிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ரொம்ப நன்றி. இந்த பிரச்சாரத்துக்கிடையே எங்களுக்கு நேர்காணல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன்.